அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனின் நல்லடியார்களே, அந்த வல்லநாயனின் வற்றப்பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தவறாது ஏற்று வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அல்லாஹுடைய தூய மார்க்கத்தை அறிய குழுமியிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு தினமாக கருதப்படுகிறது. அது என்ன நாள்? பத்ர் போர்க்களம் நடைபெற்ற நாள். சரி, என்ன கிழமையில் நடைபெற்றது? நீங்க சொல்லாதீங்க, தெரியாத சொல்லட்டும். என்ன கிழமையில் நடைபெற்றது? வெள்ளிக்கிழமை. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்காமா நகரில அல்லாஹுடைய மார்க்கத்தை எளிமையாக கடைபிடிக்க இயலாததனால அங்கு இருந்த மக்களையும் அந்த ஊரையும் வெறுத்து ஒதுக்கிட்டு அல்லாஹ்விற்காக ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வர்றாங்க. மக்காவில் அவர்கள் அனுபவித்த கொடுமைகளுக்கும் இன்னல்களுக்கும் அப்படியே நேர் எதிரான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதீனாவில் அமைத்து கொடுக்கிறார். நிம்மதியான ஒரு வாழ்வு, அதோடு மட்டுமல்லாது அந்த பகுதியையே அல்லாஹுடைய தூதர் அவங்க தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். அவங்களுக்கு ஆட்சி பொறுப்பும் அங்கே வழங்கப்படுகிறது. மதீனாங்கிற ஒரு பரப்பளவையே ஆளுகின்ற ஆளுநராகவும் அல்லாஹுடைய தூதர் அவங்க தேர்வு செய்யப்படுறார். அமைதியான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதருக்கு அவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களை சார்ந்து யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்து சென்றார்களோ அவர்களுடைய சொத்துக்களை ஆயுதங்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அபு சுஃபியான் அவருடைய தலைமையில ஒரு வணிக கூட்டம், அவங்க விட்டுட்டு போன ஒட்டகம், வியாபார தலங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் என்ன செய்யறாங்கன்னா சிரியாவுக்கு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் இவங்க விட்டுட்டு போன பொருட்களை வித்துட்டு அதற்கு மாற்றாக ஆயுதங்களை வாங்கிட்டு வந்து முகமதுக்கு எதிராக போர் தொடுக்கணும் என்ற எண்ணத்தோடு கிளம்பி போறாங்க. இப்படி ஒரு கூட்டம் வருவதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு இந்த செய்தி கிடைக்கப்படுது. அவங்க கூட்டத்திலிருந்து ஒரு நபரை பிடிக்கிறாங்க. பிடிச்சு அடிச்சு கேட்கின்ற பொழுது அபு சுஃபியான் அவருடைய தலைமையில ஒரு 50 பேர் கொண்ட குழுவானது சிரியாவை நோக்கி போறாங்க. போறவங்க என்னென்ன பொருட்கள் வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த தகவல் அவங்களுக்கு கிடைக்கப்படுது. இந்த செய்தி அபு சுஃபியான் அவருக்கும் போயிருச்சு. என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு தகவல் போயிருச்சு அப்படிங்கிறது அவருக்கு போயிருது. அவர் என்ன செய்கிறார் என்றால், அவரும் பல போர்களை சந்தித்தவர், பல போர் யுக்திகளை தெரிந்தவர்.
அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னையும் தன்னை சார்ந்த சகாக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மக்காவுக்கு என்ன செய்யறாரு, தகவல் அனுப்பிச்சிடுறார். தகவல் அனுப்பப்பட்டிருச்சு. மக்காவில் உள்ள உத்பா, ஷைபா இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நமக்கு பயந்து ஓடுனவர் நம்மளையே அடிக்கக்கூடிய அளவிற்கு, நம்ம மக்க மேல கைய வைக்கக்கூடிய அளவிற்கு உருவெடுத்திருக்கிறாரா என்று சொல்லி அவரை நம்ம விட்டுட்டு தேடக்கூடாது, அவரை அழிக்க வேண்டும் என்பதற்காக மக்களை திரட்டுகிறார்கள். யாரு? மக்காவில் உள்ள காபிர்களுடைய தலைவர்கள். எப்படி மக்களை ஒன்று இணைக்கிறார்கள் என்றால், கம்பல்சரியா அழைக்கிறார். ஒரு வீட்டிற்கு ஒரு நபர் என்று எல்லாரும் கிளம்பி வாங்க, முகமதை இத்தோடு அழிச்சு ஒண்ணு இல்லாமல் ஆக்கிடுவோம் என்று சொல்லி அழைப்பு விடுக்கப்படுகிறது. அதுல மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக களத்தில் இறங்குகிறார்கள் என்றால், இப்ப எனக்கு வர இயலல, உடம்பு சரியில்லாம இருக்கிறேன்னு வைங்க, நான் என்ன செய்யறேன், என்னிடத்தில் உள்ள அடிமைகள், என்னிடத்தில் உள்ள இளைஞர்கள் அல்லது என்னிடத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகள், இதை என்ன பண்றேன்னா எனக்கு பகரமா அனுப்பிச்சு விடுறேன். போ, இதெல்லாம் எடுத்துட்டு போ, என்ற காசு இருக்கு இந்த எடுத்துட்டு போ, அழிச்சிட்டு அவர் ஒழிஞ்சிட்டார் என்ற செய்தியோட திரும்பி வாங்க என்று சொல்லி மக்கத்து காபிர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய பொருளாலும் உடலாலும் எந்த அளவிற்கு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, இந்த பத்ருகளத்தை சந்தித்தே ஆகணும் என்ற வெறியோடு புறப்படுகிறார்கள். இந்த நிலையில அபூ சுஃபியான் என்ன செய்யறாருன்னா, அவர் நல்ல தந்திரக்காரர், பல அந்த சாலை மார்க்கமா செல்லக்கூடிய பாதைகள், நீர் மார்க்கமா செல்லக்கூடிய பாதைகள் எல்லாத்தையும் அறிந்தவர். அவர் என்ன செய்யறார்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு முகமதுக்கு இந்த செய்தி கிடைக்கப்பெற்றது, நம்மளை அவங்க முற்றுகையிட வர்றாங்க என்ற செய்தி கிடைத்ததோட தன்னையும் தன்னை சார்ந்த சகாக்களையும் தான் கொண்டு வந்த பொருட்களையும் பாதுகாப்பா என்ன செய்யறாருன்னா, கடல் மார்க்கமா போய் மக்காவை போய் சேர்ந்துடுறார். தான் கூட்டி வந்த அந்த மக்களை பாதுகாப்பா என்ன செஞ்சாரு, மக்காவுக்கு போய் சேர்ந்துடுறாரு. அதற்குள்ளாக மக்காவில் இருந்து ஒரு பெரும் படை என்ன செய்யுது, ரசூலாவை தாக்குவதற்காக புறப்பட்டாச்சு. இவரு சேஃப்டியா வந்து சேர்ந்துட்டு தான் பாதுகாப்பா வந்துட்டேன் அப்படிங்கிற தகவலையும் அவர் என்ன செய்யறாரு, உத்பா, ஷைபா போன்ற பெரும் தலைகளுக்கெல்லாம் தெரியப்படுத்துறார். ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இல்ல நாங்க கிளம்பிட்டோம், முகமது ஒரு வழி பண்ணாம வரமாட்டோம் என்ற பிடிவாதத்தோடு கிளம்பி போறார். கிளம்பி போனா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு சிறிய கூட்டத்தை தான் தடுக்க போனாங்க. போர் செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுறாங்க. நல்லா கவனிங்க, போர் செய்யணும்னு மக்களை திரட்டி கொண்டு போகல, ஒரு வணிக கூட்டம் வருது, அவங்கள பிளாக் பண்ணி நம்முடைய பொருட்களை அவங்க என்ன செய்யறாங்க, அத்துமீறி நம்மளுடைய நாட்டுக்குள்ள வர்றாங்க, நம்முடைய பொருட்களை அவங்க எடுத்துட்டு வர்றாங்க எனும் பட்சத்தில் அவங்கள நம்ம என்ன செய்வோம், தடுத்து நிறுத்தி நம்முடைய பொருட்களை நம்ம கையகப்படுத்தணும் என்ற ரீதியில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மக்களை அழைத்து சென்றிருக்கிறார். வருகின்ற பொருட்கள் நம்முடைய பொருட்கள், அதை நம்ம என்ன செய்யலாம், அதை எடுத்துக்கிட்டு நம்ம அதுல பங்கீடு செய்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு அந்த களத்தை சந்திக்கிறார்கள் சஹாபாக்கள். எதிர்பாரா விதமாக போர்க்களத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுறார். அதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, ஆள் பலம் இல்லை, ஆயுத பலம் இல்லை, வாகன பலம் இல்லை, எந்த பலமும் இல்லாத ஒரு சூழலில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி களத்தில் நிற்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க, வந்து ரசூலாவிடத்தில் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. அந்த ஆலோசனையை ரசூலா புறக்கணிச்சிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க, அவங்க ஒரு ஆலோசனை சொல்றாங்க. அவங்களுடைய ஆலோசனையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஏற்றுக்கொள்ளல. இறுதியாக அன்சாரி கூட்டத்தை சார்ந்த ஒரு நபித்தோழர் உபைத் என்று சொல்லக்கூடிய அன்சாரி தோழர் ஒருவர், அவர் வந்து என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்கிறார், யார் சொல்லலாம், எங்களுடைய அனுமதிக்காக வேண்டி வெயிட் பண்றீங்களா,
அபூபக்கர் அலி, உமர் அலி அவங்கெல்லாம் மக்காவை சார்ந்தவர்கள், இவங்க அன்சாரிகள் மதீனாவை சார்ந்தவர்கள். இவங்கள சொல்லணும், நிக்கிறது அவங்களுடைய களத்தில் இல்லையா? அப்ப இவங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியணுமா இல்லையா? அப்ப அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, எங்களுடைய அனுமதிக்கான நீங்க வெயிட் பண்றீங்களா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு ஆணையிட்டால் கடலில் எங்களுடைய குதிரையை நீங்கள் செலுத்த சொன்னாலும் செலுத்துவதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம். அல்லது ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி எங்களுடைய குதிரைகளை நீங்கள் செலுத்த சொன்னாலும் நாங்கள் செலுத்துவதற்கு தயாரா இருக்கிறோம். உங்களுடைய அந்த ஒப்புதலுக்காக வேண்டி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அல்லாஹ்வை நம்பி இருந்தாலும் கூட சில நுட்பமான சில வேலைகளை எல்லாம் பார்ப்பாங்க. அது போர் தந்திரமும் கூட. ஏன்னா எதிரிய நம்ம நேருக்கு நேராக சந்திக்கின்ற பொழுது நம்மளை விட எதிரிகள் பன்மடங்கு கூட்டமாக இருந்து நம்ம சொற்பமாக இருந்தோம்னு சொன்னா அந்த களத்தில் சந்திக்கும் போது என்ன ஆயிடுவோம், நமக்கே ஒரு பயம் வந்துருமா இல்லையா? அப்ப எதிரிகளுடைய பலம் பலகீனம் அதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக ஒரு குழுவை நியமித்து என்ன செய்யறாங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. பார்க்க போனவங்க என்ன செய்யறாங்கன்னா எதிரிகளில் இருந்து 2 பேரை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. பிடிச்சிட்டு வந்து என்ன செய்யறாங்க, அவனை போட்டு துவன்னு துவைக்கிறாங்க, வாயை திறக்க வேணாங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த சமயம் பார்த்து தொழுகையில் இருக்கிறாங்க. அவன் அடிக்கின்ற பொழுது அடியை வாங்கிட்டு என்ன செய்யறான், உண்மையை சொல்றான். அடி விழும்போது என்ன செய்யறான், உங்களை எல்லாம் அழிப்பதற்கு ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருக்குது, அவங்க வந்தாங்க நீங்க அழிந்து போவீங்க அப்படின்னு அடியை வாங்கிட்டே சொல்றான். உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு போட்டு சஹாபாக்கள் அடிக்கிறான். அடிச்சு ஓஞ்ச பிறகு அபு சுஃபியான் சேஃப்டி ஆயிட்டாரு. அவர் என்ன செஞ்சிட்டாரு, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் உங்களை நோக்கி வரல, அவர் வேறு வழியா போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, அடிக்காம விட்டுறாங்க. இப்படியாக அவரை அடிக்கிறது, அப்புறம் அவர் சொல்லக்கூடிய தகவலை கேட்கிறதுமா இப்படி போய்கிட்டு இருக்குது. இதுக்கிடையில அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தொழுகையை சுருக்கி முடிச்சிட்டு அரக்க பறக்க வந்து அவர் அடிக்காதீங்க, அவர் விடுங்க என்று சொல்லிட்டு அவரிடத்துல சில கேள்விகளை கேட்கிறாங்க. எத்தனை பேர் வர்றீங்க, எத்தனை பேர் வர்றாங்க, என்ன செய்யறாங்க, எப்படிலாம் தாக்க இருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேள்வி எழுப்புறாங்க. அவன் சொல்ல மறுத்துறான். அதே சமயம் இவங்க அடிக்கும் பொழுது அவர் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார், உங்களை அழிப்பதற்கு ஒரு படை மக்காவிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறத ரசூலா கேட்ச் பண்ணிட்டாங்க. கேட்ச் பண்ணிட்டு என்ன செய்யறாங்கன்னா இவன்கிட்ட என்னென்னமோ சொல்லி கேட்டு பார்க்குறாங்க, எதற்கும் இவன் பதில் சொல்லலை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சமயோசிதமாக என்ன செய்யறாங்க, சரியப்பா நீ பதிலாம் சொல்ல வேணாம், வந்திருக்கிற நீங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், ஒரு நாளைக்கு என்ன செய்யறோம், 10 ஒட்டகத்தை அறுத்து நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அதை வைத்து என்ன செய்யறாங்கன்னா கால்குலேஷன் பண்ணிடுறாங்க. ஒரு ஒட்டகம் என்பது 100 பேருக்கான உணவு. ஒரு ஒட்டகத்தை அறுத்தா 100 பேர் சாப்பிடலாம். 10 ஒட்டகத்தை அறுக்கிறாங்கன்னா 1000 பேர் வந்து நிற்கிறான் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, கணிச்சிடுறாங்க. அப்ப நமக்கு எதிரா 1000 பேர் களத்தில் நிற்கிறான். இங்க 300க்கும் சற்று கூடுதலான நபர்கள், 316 அப்படிங்கிற ஒரு செய்தி பதியப்பட்டிருக்குது. அப்ப எப்படி இவர்களை எதிர்நோக்குறது? நம்ம சொற்பமான நபர்களா இருக்கிறோம், 1க்கு 3 மடங்கு அங்க இருக்கிறான். அவங்க 3 பேர் சேர்ந்து முஸ்லிம்களை ஒரு நபரை என்ன செஞ்சிடலாம், கருவறுத்தரலாம். அப்பேற்பட்ட ஒரு சூழல் அங்க நிலவி கொண்டு இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க செய்வது அறியாது அப்படியே மௌனமா இருக்கிறாங்க. இந்த களத்தை நம்ம எப்படி சந்திக்கலாம்? இப்ப எதிரிகள் வர்றாங்கன்னு சொன்னா சும்மா வந்துட்டு போக மாட்டாங்க, உள்ள வர்றாங்க என்று சொன்னா நம்மளை அழிச்சு ஒழிச்சிருவான். 1. 2வது என்ன செய்வான், இருக்கிற கால்நடைகளை அழிச்சு விடுவான். ஊருக்குள்ள வந்தானா குடிநீர் அந்த தொட்டிகளை வீணாக்கிடுவான், பெண்களை நாசம் பண்ணிடுவான், ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணையே ஒன்னில்லாமல் ஆக்கிடுவான். இவனை எப்படி எதிர்கொள்றது என்று திக்குற்றவர்களாக அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியா இருக்கிறான். அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல
அன்சாரி தோழர்களில் ஒரு ஆள் வர்றார். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய இந்த மயான அமைதியை போக்கும் விதமாகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உத்வேகம் கொடுக்கும் விதமாகவும் அவர் ஒரு செய்தியை சொல்கிறார் மக்கள் மன்றத்தில். யா ரசூலல்லாஹ், மூசா நபி அவர்கள் ஃபிரௌனுக்கு எதிராக மக்களை திரட்டுகின்ற சமயத்தில் அந்த மக்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்களும் உங்களுடைய அல்லாஹ்வும் போய் சண்டை போடுங்க, நாங்களாம் வீட்டில் இருந்துக்கிறோம் என்று மூசா நபிக்கு அந்த மக்கள் சொன்னார்களே, அதை போன்று நாங்கள் ஒரு காலம் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதும் இடதுமாக நின்று இந்த களத்தை நாங்கள் களமாடியே தீர்வோம். இதில் எங்களுடைய உயிர்கள் போனாலும் பரவாயில்லை, உங்களுக்கு அரணாக நின்று இந்த களத்தை நாங்கள் சந்தித்தே தீர்வோம் என்று சொல்லி அவங்க கொடுத்த உத்வேகம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அப்படியே என்ன செய்யுது, ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது. அதோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க களத்தில் நிற்கிறாங்க. களத்தில் நிற்கக்கூடிய அந்த தோழர்களை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், இறைவா பார்த்துக்க, இந்த சொற்ப கூட்டம் இவர்களை நீ அழித்து ஒழித்து ஒன்றாமல் ஆக்கிவிட்டால் உனது பெயரை சொல்வதற்கு இந்த மண்ணிலே யாரும் இருக்க மாட்டார்கள். அவ்வளவுதான், உன் பேரை பேசுவதற்கு உன்னை பற்றி சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த சொற்ப கூட்டத்தை பாதுகாக்க வேண்டியது உனது பொறுப்பு. உன் மீது தவக்கல்த்து வைத்து நாங்கள் இந்த களத்தை சந்திக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இந்த போர்க்களத்திலே களம் இறங்குகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் தன்னிடத்திலிருந்து வானவர்களை படைப்படையாக இறக்கி தர்றான். நல்ல ஒப்பு நோக்கி பாருங்க. இன்றைக்கு அல்லாஹ்விற்காக நாம் செய்த நன்றி கடன் என்ன? கடமை வேற, தினமும் ஐவேளை தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், இன்ன பிற காரியங்களை செய்யறோங்கிறது அது வேற. அது நம்ம மீது கடமையாக்கப்பட்ட கடமைகள். நான் அல்லாஹ்விற்காக இந்த காரியத்தை மனம் உவர்ந்து உடல் வலிவோடு இந்த காரியத்தை செய்திருக்கிறேன் என்று நம்மால் எதனை சொல்ல முடியும்? அது ரமலானுடைய காலத்தில் நோன்பு வைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. அப்புறம் எங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சந்தித்த இந்த களத்தில் நோன்பு வைத்த நிலையில் நின்றிருக்கிறாங்க. போர்க்களத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். தொழுகைகள்ல விரைவா தொழுது முடிச்சிட்டு களத்தில் நின்றிருக்கிறாங்க. ஷஹீதாக்கப்பட்ட எத்தனையோ சஹாபாக்கள் நோன்பு வைத்த நிலையில் மரணிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய நம்மிடத்தில் கொள்கையினுடைய பிடிப்பில் நாம் எந்த அளவுக்கு நிற்கிறோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று நிற்கிறோம். இலகுவா நமக்கு கிடைக்கப்பட்டுருச்சு. யார்த்தையும் சண்டை போடல, எந்த உடல் உழைப்பும் செய்யல, இலகுவா நமக்கு கிடைச்சிருக்கா இல்லையாங்க? இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக மனதளவிலோ உடல் அளவிலோ நாம் செய்த தியாகங்கள் என்ன? யார் யார் மனசு புண்படக்கூடாது, யார் யாரெல்லாம் திருப்தி பெறணும் என்றெல்லாம் எவ்வளவோ காரியங்களை செய்யக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு முக்கியம் என்று சொல்லி அல்லாஹ்விற்காக நான் இதை விட்டு ஒழித்திருக்கிறேன் என்று எதையாவது சொல்ல முடியுமா? இந்த ஒரு செயலை அல்லாஹ்வுக்காக மட்டுமே நான் தூக்கி எறிஞ்சிட்டேன், அல்லாஹ் இதுல திருப்தி கொள்ளல, அல்லாஹ் இதை ஹராமாக்கி இருக்கிறான், அதனால நானும் தடுத்துக் கொண்டேன் என்று எதையாவது நம்மளால சொல்ல முடியுமா? செய்யக்கூடிய காரியங்களுக்கு நாமே என்ன செய்யறோம்? அதற்கு சப்புக்கட்டு கட்டுகிறோம், அதை நாமே சரி கண்டுகிறோம். மார்க்கத்திற்கு முரணாக மார்க்கத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய எத்தனையோ சபைகளில் நாமும் அங்கு வகிக்கிறோம். வகிச்சிட்டு என்ன சொல்றோம்? எப்ப அவர்கிட்ட இருக்கிற காசுக்கு இந்த நிகழ்ச்சியில ரொம்ப சிம்பிள்ப்பா, அவரு கோடியில மில்லியன்ல புரள்றாரு, அவர் லட்சத்துல செலவழிச்சது என்பது ரொம்ப ரொம்ப அற்பமானது சொல்றமா இல்லையா?
அப்ப என்ன கொள்கையில நம்மிடத்தில் பிடிப்பு இருக்கிறது? என்ன உறுதிப்பாட்டை நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, எளிமையா செய்யப்படுகின்ற திருமணத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. நம்ம எதை நோக்குறோம்? அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு என் ஊருக்காரங்க என்னை பத்தி பெருமையா பேசணும். எப்பா இவன் வீட்டு கல்யாணம் மாதிரி உலகத்திலே நடக்கல அப்படி பேசணும். திருமணங்களை பார்க்கிறோமாங்க, கோடிகளை அப்படியே தண்ணி போன்று அள்ளி இறைக்கிறாங்க. ஆடம்பரம், அனாச்சாரியங்கள் இந்த வகைக்கு அள்ளி இறைக்கப்படுகிறது. செலவினங்கள் அதுல போய் கலந்து வரும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித் தரப்படாத எண்ணற்ற பல காரியங்கள். அதுக்கு என்ன செய்யறோம்? நம்மளால அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மறுக்கப்படக்கூடிய சபைகளுக்கு ஒரு காலம் போயிடாதீங்க. ஒருவேளை ஷைத்தான் உங்களை மறக்க செய்தால், ஞாபகம் வந்துருச்சுன்னா அதை விட்டு விரண்டு ஓடிருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி தர்றாங்களே. இந்த பத்ர் சஹாபாக்களுடைய அந்த ஒரு சூழல் நமக்கு படிப்பினை இல்லையா? எதற்காண்டி களம் நின்றார்கள்? நாளை மறுமையிலே அல்லாஹ் தருகின்ற அந்த வெகுமதி தான் சிறந்தது. இந்த உலகத்தில் வாழணும், சுகபோகமா இருக்கணும் என்று இருந்திருந்தால் அந்த களத்தை சந்தித்து இருப்பார்களா? இவ்வளவு கஷ்டமும் பட்டு கடைசியில உயிரையும் விடுகின்ற ஒரு சூழல். உறுதியோடு நின்றதுனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய தரஜாவை மறுமை நாள் வரை உயர்த்தி வச்சிருக்கான். இந்த பத்ர் களத்தை சந்தித்தார்களே அந்த 300 சஹாபாக்கள், அத்தனை பேருடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கான். யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. எதனால்? அந்த களத்தில் அவர்கள் உறுதியோடு நின்றதினால். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் நம்மளை எல்லாம் சென்று சேர்ந்திருக்கிறது என்றால் அதற்கும் அவர்கள் ஒரு காரணம். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதில் நம்ம எவ்வளவு நெடுஞ்சி வளைஞ்சி எப்படி எல்லாம் போகணுமோ அப்படி போய் தொலைகிறோமா இல்லையா? வணக்க வழிபாடு என்ன ஒன்றா இருக்கட்டும், அதுல ஒழுங்குமுறையை நம்ம பேணுகிறோமா? நம்ம தொழக்கூடிய தொழுகை, வைக்கக்கூடிய நோன்பு, இன்ன பிற நற்காரியங்கள் எல்லாத்திலையுமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதின் அடிப்படையில் நான் நடைமுறைப்படுத்துகிறேனா இல்லையா? ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செஞ்சு பார்த்திருக்கிறோமா? காலம் முழுக்க மாமியாட்ட திட்டு வாங்கி, கொட்டு வாங்கி, அடி வாங்கி, பேச்சு வாங்கி, ஏச்சு வாங்கி, கடைசியில என் மருமக மாதிரி சமைக்க ஆளே கிடையாது என்ற அளவுக்கு வந்து நிக்கிறாளா இல்லையா? நாமும் ஒரு தொழில இறங்கணும்னு சொன்னா தொழிலை பத்தி தெரியாது, ஒருவர்கிட்ட போய் பணி செய்யுது, அவர்கிட்ட தொழிலை கத்துக்கிட்டு அதுல நம்மளும் காலை ஊண்டி அப்படி முட்டி மடிஞ்சு அப்படியே ரைட் இவர் தான் இந்த தொழில சிறந்த தொழிலாளி என்று சொல்லுகின்ற அளவிற்கு உயர்ந்து வர்றோமா இல்லையா? அந்த ஆர்வம், அந்த முன்னெடுப்பு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிஞ்சு கொள்வதில், நடைமுறைப்படுத்துவதில் நமக்கு இருக்கிறதா? ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யறோமா இல்லையாங்க? அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்தோம்னா அதுல வீடு கட்டுகின்ற பொழுது நம்முடைய ஆசைகளை எல்லாம் கொட்டி கொட்டி அந்த வீட்டை எப்படி எல்லாம் அலங்கரிக்கிறோம். அழிவே இல்லாத நாளை மறுமையில அல்லாஹ் தருகின்ற அந்த சொர்க்கத்திலே நமக்கென்று ஒரு இடம் வாங்குவதற்கு நாம் முன்னேற்பாடு செய்திருக்கிறோமா? அங்க ஒரு வீடு கிடைப்பதற்கு முன்னேற்பாடு செய்திருக்கிறோமா? அழியக்கூடிய இந்த உலகத்தில் இன்னும் நான் வாழ போறேன் என்ற அந்த எதிர்பார்ப்பு, அந்த எண்ணங்கள் மறுமையை பற்றிய சிந்தனையை விட்டு நம்மை அப்பாற்பட்டு கொண்டு போகிறது. சஹாபாக்கள் நாளை மறுமையை மாத்திரமே இலக்காக வைத்திருந்தார்கள். இந்த உலக நிரந்தரம் கிடையாது, இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது, நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய வெகுமதி அதுதான் சிறந்தது என்று களத்தில் நின்றதினால், அவர்கள் களமாடியதினால் இன்றைக்கு நாமெல்லாம் முஸ்லிம்களாக உட்கார்ந்திருக்கிறோம். சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணமுமே
இந்த உலகத்திலே நலமுற்று வாழ்வதற்கல்ல, இந்த உலகத்திலே செழிப்போடு வாழ்வதற்கு அதுக்கல்ல. நாளை மறுமையிலே நாம் செய்கின்ற இந்த காரியத்திற்கு அல்லாஹ் என்ன வெகுமதி தர இருக்கிறான், அதுதான் அவங்களுடைய இலக்கா இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்ற ஒவ்வொரு அமல்களையும் இஞ்சி பை இஞ்சா செய்வதற்கு, அவங்க சொன்னதின் அடிப்படையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு ஆசைப்பட்டார்கள், அதற்காக பாடுபட்டார்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்விடத்தில், யார் ரசூலுல்லாஹ், நீங்க அதிகமா தர்மம் கொடுக்க சொல்றீங்க, பெரும் வசதியுடைய சஹாபாக்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருட்களை தானமாக கொடுத்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு நல்ல சிறப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ பிறர் யார் எங்களுக்கு தருவா என்ற நிலையில பிறரிடத்தில் கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் நாங்க எப்படி தர்மம் செய்வது ரசூலுல்லாஹ் வந்து நிற்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அவர்களுக்கு மாத்திரமாக பிரத்யேகமா சொல்லி கொடுக்கறாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. இது என்ன செஞ்சிரும், அவங்க தர்மம் கொடுக்கறாங்கல்ல அதற்கு இது ஈவன் பண்ணிரும். மறுபடி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த அமலையும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், இப்ப நான் என்ன செய்யட்டும்? எதுங்க அப்படி பேச வச்சுச்சு அவங்கள? நம்ம என்னைக்காவது அப்படி பேசி இருக்கிறோமா? எப்ப இப்படி எல்லாம் இவங்க அமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் செய்யாம இருக்கிறீங்க? நிர்வாகத்தை வந்து கேட்டு இருக்கிறீங்களா? எதை கேட்பீங்க? எப்ப கஞ்சில கரியும் இல்ல ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் கறியை போட்டு விடுங்க, வெறும் வடையா வைக்கிற சம்சா வைங்க, ஒரு வடை வைக்கிறீங்க இன்னும் 2 வடை வைங்க, இதெல்லாம் பேசுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இந்த ரமலானை பயிற்சி களமாக அமைக்க சொன்னாங்க, அதுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க கேட்டிருக்கிறோமா? கடைசி 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க விழித்திருந்து தனது குடும்பத்தாரையும் விழிக்க செய்து அமல்களிலேயே அந்த நாட்களை கழிக்குவார்கள். படிக்கிறோம். அதற்கு என்ன முன்னேற்பாடு செய்திருக்கிறோம்? இன்னைக்கு பிரியாணியா, நெய்ச்சோரா, மீனா, ரசமா, சாம்பாரா, என்ன இதுதான் போய்கிட்டு இருக்கு. அது எங்க போய் வாங்கலாம், யார்கிட்ட வாங்கலாம், எங்க வாங்கினா விலை மலிவா இருக்கும், தரம் உயர்வா இருக்கும், அதுதான் பேச்சா இருக்க ஒழிய, அதுதான் நமது இலக்கா இருக்க ஒழிய, எது நம்ம சிந்தனையில வரல? இந்த நாளை அமல்களை நிறைத்த நாளாக எப்படி நம்ம கொண்டு போவது? மார்க்கத்தினுடைய விளக்கங்களை நாம் அடைவதற்கு அல்லது தெரிந்து கொள்வதற்கு அல்லது நாம் புரிந்து வைத்திருப்பது சரிதானா என்பதை மறு ஆய்வு செய்வதற்கு இந்த களத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? இன்னும் சிலர் தூக்கத்திலேயே காலத்தை கழிச்சிடறாங்க. சகர் செஞ்சுட்டு படுக்கிற ஆளுங்க இஃப்தாருக்கு தான் எந்திரிக்கிறாங்க. அப்படி சிலர். அப்ப வணக்கங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அழகா எளிமையா தந்துட்டு போயிருக்கிறாங்களே. சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்கள்ல துளியும் நம்ம படுறோமா? மக்காமா நகரில நிம்மதியா தொழ முடியாதுங்க, நோன்பு வைக்க முடியாது, குர்ஆன் படிக்க முடியாது. அவ்வளோ கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த ஊரையே வெறுத்துட்டு கிளம்பி வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் நமக்கு இருக்குதா? நீ குர்ஆன் படிக்காத, அதை மூடி வச்சுட்டு இருந்துச்சு வா, நீ தொழாத, படுத்து தூங்கு. அனைத்து வாசல்களும் எளிமையாக திறந்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம தான் என்ன செய்யறோம்? அமல்களை செய்வதில் மிகவும் பின்தள்ளப்பட்டு நிற்கிறோம். ஒவ்வொரு அமல்களையும் அழகுற செய்வதில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறெல்லாம் நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த வழியின்படி செய்வதில் ஏதோ செய்யற, அவ்வளவுதான். தொழக்கூடிய தொழுகை முறையில கூட நம்ம இடத்துல கூடுதல் குறைதல் இருக்குதுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னதற்கும் நாம் தொழக்கூடிய தொழுகைக்கும் வித்தியாசப்படுகிறது. அதை என்றைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் எப்படி தக்பீர் கட்ட சொன்னாங்க? ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க.